கோச்சிங் சென்டர். அன்பு மாணவ மாணவிகளை ஒரு நிமிடம் கவனியுங்கள். நமது ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியல் அண்ட் கோச்சிங் சென்டர், ஸ்கூல் ஃபார் பிரைவேட்ஸ், fully air conditioned with smart classrooms. 8வது தேறியவர்கள் அல்லது 9வது தவறியவர்கள் நேரடியாக SSLC-யில் சேரலாம். +1 தவறியவர்கள் அல்லது தேறியவர்கள் நேரடியாக +2 சேரலாம். வகுப்புகள் முழு நாள் நடைபெறும். பள்ளிக்கே செல்லாமல் எங்களது முதலியார்பேட்டை ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியலில் பிரைவேட்டாக 10ஆம் வகுப்பு படித்த ஜே ஷாரன் கிரேஸ் என்ற மாணவி 486 மதிப்பெண் பெற்று புதுவை மற்றும் தமிழகத்தில் மாநிலத்திலேயே முதலிடத்தை பிடித்து சாதனை படைத்துள்ளார். ஸ்டேட் ஃபர்ஸ்ட். அதே போன்று பள்ளிக்கே செல்லாமல் எங்களது முதலியார்பேட்டை ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியலில் பிரைவேட்டாக 12ஆம் வகுப்பு படித்த எஸ் ஜாய் பர்லின் லூசியா என்ற மாணவி 1094 மதிப்பெண் பெற்று புதுவை மற்றும் தமிழகத்தில் 2ஆம் இடம், ஸ்டேட் செகண்ட் பெற்றுள்ளார். செப்பரேட் கிளாஸஸ் ஃபார் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். 12ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்பு தோல்வியா? இனி கவலை வேண்டாம். தோல்வியுற்ற பாடங்களில் வருகிற ஜூன் மாத தேர்வில் வெற்றி பெற சிறந்த முறையில் பயிற்சி அளிக்கப்படுகிறது. பாப்புலர் சென்டர் ஃபார் சக்சஸ் சின்ஸ் 1989. கான்டாக்ட் VCC நாகராஜன். விவேகானந்தர் கோச்சிங் சென்டர் அண்ட் டியூட்டோரியல், வேளாளர் ஸ்ட்ரீட், முதலியார்பேட், பாண்டிச்சேரி 4. சம்மர் வெயில் காயுது, வேர்வையிலே உடல் நோவுது, கேள்வி ஏதும் கேட்காம ஏசி வாங்கி போடு. தனம் சேல் சென்டர் இருக்கு, கவலை உனக்கு எதுக்கு? மல்டி பிராண்ட் எல்லாம் சூப்பரான கெட்டப், ஈஸியான EMI, நமக்கு விலையும் ரொம்ப குறைவா இருக்கு. கூலர், ஃப்ரிட்ஜ், வாஷர் எல்லாம் வேற லெவல், கோஸ் பம்பு. தனம் சேல் சென்டர் இருக்கு, சம்மர் டென்ஷன் எதுக்கு? தனம் சேல் சென்டர் இருக்கு, சம்மர் டென்ஷன் எதுக்கு? தனம்ல ஏசி வாங்கி சம்மரை சில் பண்ணுங்க. தனம் சேல் சென்டர், காமராஜ் சாலை, பாண்டிச்சேரி. வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். MBBS பல் மருத்துவம் உள்ளிட்ட மருத்துவ படிப்பிற்கான நீட் நுழைவுத் தேர்வு நாளை நாடு முழுவதும் மதியம் 2 மணி முதல் மாலை 5 மணி வரை நடக்க உள்ளது. 26 லட்சம் பேர் எழுத உள்ளனர். புதுச்சேரியில் இருந்தும் 7000க்கும் மேல் நீட் தேர்வு எழுத விண்ணப்பித்துள்ளனர். புதுச்சேரி பிராந்தியத்தில் 9 மையங்களில் நடக்கும் நீட் தேர்வினை 4440 பேர் எழுதுள்ளனர். அதிகபட்சமாக புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் 960 பேர் எழுதுகின்றனர். புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் 760 பேர், கோரிமேடு ஜிப்மர் கேந்திரிய வித்யாலய பள்ளியில் 480, காலப்பட்டு கேந்திரிய வித்யாலய பள்ளி 240, நவோதயா வித்யாலயா பள்ளி 240, சின்னத்தா அரசு பெண்கள் பள்ளியில் 480, திருவள்ளுவர் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 480, வில்லியனூர் கண்ணகி அரசு பெண்கள் பள்ளியில் 480, பாரதிதாசன் அரசு பெண்கள் கல்லூரியில் 360 பேர் நீட் தேர்வினை எதிர்கொள்ள உள்ளனர். நீட் தேர்வினை ஒட்டி பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. புதுச்சேரி வில்லியனூர் அடுத்த சிவராந்தகம் பகுதியை சேர்ந்தவர் தேவா. இவர் சேலத்தில் உள்ள உணவகத்தில் பரோட்டா மாஸ்டராக பணியாற்றி வந்தார். மே தின விடுமுறை ஒட்டி நேற்று தேவா சொந்த ஊர் புதுச்சேரிக்கு வந்திருந்தார். இதனிடையே நேற்றிரவு அதே பகுதியை சேர்ந்த ஆகாஷ், தமிழ் ஆகியோர் கரிக்கலம்பாக்கத்தில் உள்ள மதுபான கடையில் ஒன்றாக சேர்ந்து மது அருந்தியுள்ளனர். அப்பொழுது தமிழ் மற்றும் அங்கிருந்த தேவா ஆகியோருக்கு இடையே திடீரென வாக்குவாதம் ஏற்பட்டு கைகலப்பாக மாறியுள்ளது. அக்கம் பக்கத்தினர் மோதலை விலக்கிவிட்ட நிலையில் அங்கிருந்து கிளம்பிய தேவா தனது நண்பரான ராகுல் மற்றும் சிலருடன் அரியூரில் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரி பின்புறத்தில் அமர்ந்து மீண்டும் மது அருந்தி கொண்டிருந்தார். அப்பொழுது தமிழ், ஆகாஷ் மற்றும் அவரது நண்பர் ஆதி ஆகியோர் இருசக்கர வாகனத்தில் தேவா இருக்கும் இடத்திற்கு இரும்பு ராட், பைப் உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களுடன் வந்துள்ளனர். இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த தேவா மற்றும் அவரது நண்பர்கள் அங்கிருந்து தப்பி ஓட முயன்றனர். ஆனால் தேவாவை சுற்றி வளைத்த தமிழ் மற்றும் அவரது கூட்டாளிகள் கொடூரமாக அடித்துள்ளனர். அதில் இரத்த காயங்களுடன் தேவா மயக்கமடைந்து சரிந்ததும் அக்கும்பல் பைக்கில் தப்பி சென்று விட்டது. இதைத் தொடர்ந்து படுகாயத்துடன் உயிருக்கு போராடிய தேவாவை அவரது நண்பர் ராகுல் மீட்டு கதிர்காமம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றார். அங்கு தேவாவை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே உயிரிழந்துவிட்டதாக தெரிவித்தனர். இதுகுறித்து ராகுல் அளித்த புகாரின் பேரில் வில்லியனூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து தலைமறைவாக உள்ள 3 பேரையும் தேடி வருகின்றனர்.
காட்டிற்குப்பம் பகுதியில் அமைந்துள்ள 33 அடி உயர அருள்மிகு சுந்தர நாயகி உடனுரை அஷ்டலிங்கேஸ்வரர் ஆலயத்தில் சித்ரா பௌர்ணமி முன்னிட்டு நடைபெற்ற சிறப்பு பூஜையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மாநிலம் மண்ணாடிப்பட்டு கொம்யூன் காட்டிற்குப்பம் பகுதியில் அமைந்துள்ள 33 அடி உயர அருள்மிகு சுந்தர நாயகி உடனுரை அஷ்டலிங்கேஸ்வரர் திருக்கோவிலில் சித்ரா பௌர்ணமி முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. இதில் சிவபெருமானுக்கு அலங்காரம் செய்து மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. மேலும் ஆலயத்தின் மேல் பௌர்ணமி தீபம் ஏற்றுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. தொடர்ந்து ஆலயத்தில் உள்ள அஷ்டலிங்கங்களுக்கும் அலங்காரங்கள் செய்து பூஜைகள் செய்யப்பட்டது. தொடர்ந்து சுந்தர நாயகி, அஷ்ட பைரவர், நவகிரக விநாயகர், முருகப்பெருமான், வள்ளி தெய்வானை ஆகிய சுவாமிகளுக்கு அலங்காரங்கள் செய்து தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி அரசு உள்ளாட்சித்துறை இயக்குநர் ஆதர்ஷ் அவர்களின் உத்தரவின் பேரில் மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்திற்குட்பட்ட அனைத்து பகுதிகளில் கொம்யூன் துப்புரவு தொழிலாளர்கள் மற்றும் தனியார் நிறுவன ஊழியர்கள் இணைந்து சிறப்பு துப்புரவு முகாம் மூலம் குப்பைகள் அகற்றும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக மதகடிப்பட்டு நரிக்குறவர் காலனி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் சிறப்பு துப்புரவு பணி நடைபெற்றது. அப்பகுதி மக்களிடம் குப்பைகளை மக்கும் குப்பை, மக்காத குப்பை என்று தரம் பிரித்து கொடுக்க வேண்டியும், குப்பைகளை தெரு ஓரங்களிலோ அல்லது காலி மனைகளிலோ வீசி எறியக்கூடாது எனவும், குப்பையை எடுப்பதற்கான வாகனம் வரும்பொழுது தூய்மை பணியாளர்களிடம் குப்பைகளை கொடுக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டது. மேலும் குடிநீர் தேவையான அளவு பயன்படுத்திக் கொள்ளவும், குடிநீர் இணைப்பு வைத்திருப்பவர்கள் குடிநீர் தேவையின்றி வெளியேறாமல் பயன்படுத்தும்படியும் அறிவுறுத்தப்பட்டது. இந்த நிகழ்வினை கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன் அனைத்து பகுதிகளில் நடக்கும் துப்புரவு பணியினை பார்வையிட்டார். அப்பொழுது அங்கு பணி செய்த பணியாளர்களை அழைத்து குப்பைகளை போர்க்கால அடிப்படையில் விரைவாக அகற்ற துப்புரவு ஊழியர்களுக்கு உத்தரவிட்டார். அப்பொழுது கிராம மக்கள் மற்றும் ஊழியர்கள் உடன் இருந்தனர். புதுச்சேரி ஆரியூர் கிராமத்தில் சுந்தர விநாயகர், உலக வாழியம்மன், ஐயனார், உருவாத்தம்மன், சப்த கன்னிகள் கோவில் அமைந்துள்ளது. பழமையான கோவிலில் 323ஆம் ஆண்டு தேர் மற்றும் செடல் பிரம்மோற்சவம் கடந்த 23ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. இதையொட்டி தினமும் காலை மற்றும் இரவு நேரங்களில் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் அலங்கார வீதியுலா நடைபெற்று வந்தது. இதன் முக்கிய நிகழ்வாக உலக வாழியம்மன் திரு தேர் வீதியுலா நடைபெற்றது. இந்த தேரோட்டத்தை முதல்வர் ரங்கசாமி வடம் பிடித்து இழுத்து துவக்கி வைத்தார். இதில் சுற்றுப்புற கிராமங்களைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் பங்கேற்று தேரை வடம் பிடித்து இழுத்தும் செடல் குத்தியும் நேர்த்திக்கடன் செலுத்தி சுவாமி தரிசனம் செய்தனர்.
இதற்கான ஏற்பாடுகளை அறங்காவல் குழுவினர் மற்றும் கிராம மக்கள் செய்து வருகின்றனர். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் நீட் பயிற்சியில் புகழ்பெற்ற மதர் குளோரி நீட் அகாடமியில் 2026 நீட் பயிற்சி நிறைவு விழா காரைக்கால் செயின்ட் மேரிஸ் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது. இதில் வரும் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறவுள்ள நீட் தேர்வை எவ்வாறு எதிர்கொள்வது மற்றும் அதிக மதிப்பெண் பெறுவதற்காக விழிப்புணர்வு மற்றும் ஆலோசனை வழங்கப்பட்டது. இதில் 130க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். இந்நிகழ்ச்சியில் செயின்ட் மேரிஸ் மேல்நிலைப் பள்ளி முதல்வர் அருட்தந்தை சாமுவேல், காரைக்கால் நகர காவல் ஆய்வாளர் அருட்செல்வன், தமிழ்நாடு தனியார் ஆசிரியர் சங்க தலைவர் பால்மணி, முனைவர் சுரேஷ்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு மாணவர்களிடம் சிறப்புரையாற்றினர். மேலும் மதர் குளோரி நீட் அகாடமி நிறுவனர்கள் அந்துவான் பிரபு மற்றும் ராபர்ட் கிளைவ் ஆகியோர் விருந்தினர்களை வரவேற்று மாணவர்களிடம் நீட் தேர்வில் அதிக மதிப்பெண் பெறுவதற்கான யோசனைகளை வழங்கினர். இதில் ஏராளமான ஆசிரியர்கள் கலந்து கொண்டு மாணவர்களை ஆசிர்வதித்து வாழ்த்து பேசினர். இந்த 40 நாள் நீட் சிறப்பு பயிற்சி வகுப்பு தங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்தது என கூறி மாணவர்கள் மகிழ்ந்தனர். சாகித்ய அகாடமி விருது பெற்ற தமிழ்ச்செல்வனுக்கு பாராட்டு விழா மற்றும் அவர் எழுதிய திருப்பிடித்த வரலாறு நூல் வெளியீட்டு விழாவும் இன்று நடைபெற்றது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அரசியல் தலைமைக்குழு உறுப்பினர் பாலகிருஷ்ணன் சிறப்பு விருந்தினராக நூலை வெளியிட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் செயலாளர் சலீம் பெற்றுக்கொண்டார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த பாலகிருஷ்ணன், வணிக சிலிண்டரை தொடர்ந்து கேஸ், டீசல் விலை உயரும் அபாயம் உள்ளதால் மத்திய அரசை கண்டித்தும் போரை நிறுத்த கோரியும் போராட்டம் நடத்தப்படும் என்றார். தேர்தல் கருத்து கணிப்புகளில் பாஜகவிற்கு தமிழகம், புதுவையில் இடம் இல்லை என்பதை தெரிவிக்கிறது என்றும், மீண்டும் தமிழகத்தில் திமுக அரசு அமையும், புதுவையில் தேர்தல் முடிவுகளை கணிக்க முடியவில்லை. திமுக தலைமையிலான மதசார்பற்ற அணி தேர்தலை சந்திக்கும் பொழுது ஒத்த கருத்துடன் செயல்படவில்லை. இதனால் போட்டி ஏற்பட்டு தேர்தல் முடிவுகளில் குழப்பமான சூழ்நிலையை ஏற்படுத்தியுள்ளது. திமுக, காங்கிரஸ் ஒருங்கிணைந்து பாஜக, என்ஆர் காங்கிரஸை வீழ்த்த வேண்டுமென செயல்பட்டிருந்தால் மக்கள் முழு ஆதரவு அளித்திருப்பார்கள். திமுக, காங்கிரஸ் தலைவர்கள் இதை செய்யாதது, கூட்டணி கட்சிகளுக்கு சீட் ஒதுக்காதது போன்றவை மக்களிடம் குழப்பத்தை ஏற்படுத்திவிட்டது என பாலகிருஷ்ணன் குற்றம் சாட்டினார். பாஜகவை வீழ்த்த வேண்டும் என மதசார்பற்ற கூட்டணியுடன் இடதுசாரிகள் கூட்டணி இணைந்து செயல்படுகின்றது. தமிழகத்தில் திமுக தலைமை மார்க்சிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு தலா 5 தொகுதிகளை மட்டுமே தருவோம் என திமுக உறுதியாக மறுத்துவிட்டது. கூடுதலாக ஒரு சீட்டு வழங்குவதால் கூட்டணியில் குழப்பம் வந்திருக்காது. இதில் மனசங்கடம் இருந்தாலும் பாஜகவை வீழ்த்த வேண்டும். அதிமுகவுக்கு ஓட்டளித்து பாஜகவை ஆட்சியில் அங்கம் வகிக்க வைத்துவிடக் கூடாது என்பதற்காக திமுகவுடன் இணைந்து பணியாற்றினோம் என கூறிய பாலகிருஷ்ணன், வருங்காலத்திலும் இதே நடைமுறை தொடரும். அடுத்த ஆட்சி அமைக்கும் திமுக நடவடிக்கையை பொறுத்து எங்கள் அணுகுமுறை இருக்கும். லட்சக்கணக்கான இளைஞர்கள் வேலையில்லாமல் உள்ளனர். ஒப்பந்த பணிகள் தொடர்கின்றது. பணி நிரந்தரமில்லை. காலி பணியிடங்கள் நிரப்பவில்லை. இதையெல்லாம் திமுக அரசிடம் வலியுறுத்தி உள்ளோம். இந்த பிரச்சனைகளை ஆட்சி அமைக்கும் ஸ்டாலின் தீர்க்க வேண்டும் என உறுதியாக வலியுறுத்தி போராடுவோம் எனவும் அவர் கூறினார். இந்த தேர்தலில் இளைஞர்கள் எழுச்சியோடு உள்ளனர். ஒரு பகுதியினர் விஜய் பின்னால் சென்றிருக்கலாம். இளைஞர்கள் மத்தியில் மாற்றம் வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு உள்ளது. அந்த இளைஞர்களை அணி திரட்ட ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொள்வோம். புதுச்சேரியில் தேர்தல் முடிவு தெளிவாக இல்லை. தேர்தலின் போது பல குழப்பம். குறிப்பாக திமுக, காங்கிரஸ் ஒத்த கருத்தில்லை. தலைமையேற்ற காங்கிரஸ், திமுக உறுதியாக பாஜக, என்ஆர் காங்கிரஸ் கூட்டணியை எதிர்க்கவில்லை என்றும் குற்றம் சாட்டினார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுக்கு திமுக உரிய அங்கீகாரம் வழங்கவில்லை என்ற குற்றச்சாட்டு ஏன் என்ற கேள்விக்கு கடைசி வரை சிபிஎம், சிபிஐக்கு 5 இடம் மட்டுமே கூறியது.
மனசங்கடங்கள் இருந்தாலும் பாஜகவிற்கு இடம் கொடுக்க கூடாது என ஒற்றுமையாக இருந்தும் ஆட்சி அமைத்த பிறகு திமுகவின் செயற்பாடுகளை கவனிப்போம். அரசு பணியிடங்கள் நிரப்பப்படவில்லை. இளைஞர்கள் மத்தியில் கொந்தளிப்பு. வேலையில்லா திண்டாட்டத்தை தீர்க்க வேண்டும். ஒப்பந்த ஊழியர்கள் நிலையை மாற்ற வேண்டும். இந்த தேர்தலில் இளைஞர்கள் எழுச்சியாக இருந்தனர். ஒரு சிலர் விஜய் மக்கள் சென்றிருக்கலாம். ஒட்டுமொத்த இளைஞர்களை ஈர்க்க திமுக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தெரிவித்தார். புதுச்சேரியில் 30 சட்டமன்ற தொகுதிகளுக்கான தேர்தல் கடந்த 9ஆம் தேதி நடைபெற்று முடிந்த நிலையில் வாக்கு எண்ணிக்கை நாளை மறுநாள் நடைபெற இருக்கின்றது. இதற்கான அனைத்து விரிவான ஏற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. யூனியன் பிரதேசத்தின் 4 பிராந்தியங்களான புதுச்சேரி, காரைக்கால், மாஹி மற்றும் ஏனாம் பகுதிகளில் தேர்தல் ஆணையத்தின் வழிகாட்டுதலின்படி கடுமையான பாதுகாப்பு மற்றும் ஒழுங்குமுறை நடைமுறைகளுடன் வாக்கு எண்ணிக்கை நடைபெறவுள்ளது. யூனியன் பிரதேசம் முழுவதும் மொத்தம் 6 வாக்கு எண்ணிக்கை மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. புதுச்சேரி பிராந்தியத்தில் மகளிர் பொறியியல் கல்லூரி, மோதிலால் நேரு அரசு பாலிடெக்னிக் கல்லூரி, லாஸ்பேட்டை தாகூர் கலை கல்லூரி ஆகிய இடங்களில் வாக்கு எண்ணிக்கை நடைபெறவுள்ளது. இதேபோன்று காரைக்காலில் அறிஞர் அண்ணா அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மற்றும் முதுநிலை மையம், மாஹி பிராந்தியத்தில் ஜவஹர்லால் நேரு அரசு மேல்நிலைப் பள்ளியிலும், ஏனாம் பிராந்தியத்தில் டாக்டர் SRK அரசு கலை கல்லூரியிலும் வாக்கு எண்ணிக்கை நடைபெறவுள்ளது. வாக்கு எண்ணிக்கைக்காக 35 மேசைகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. ஒவ்வொரு தேர்தல் நடத்தும் அதிகாரிக்கும் சம்பந்தப்பட்ட தொகுதிகளில் உள்ள வாக்காளர்கள் மற்றும் வாக்குச்சாவடிகளின் எண்ணிக்கையை பொறுத்து 7 முதல் 14 மேசைகள் வரை ஒதுக்கப்பட்டுள்ளன. வாக்கு எண்ணிக்கை பணிகள் சீராக நடைபெறுவதற்காக போதுமான பணியாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். மொத்தமாக 218 எண்ணிக்கை மேற்பார்வையாளர்கள், 221 எண்ணிக்கை உதவியாளர்கள் மற்றும் 232 நுண் பார்வையாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். மேலும் அஞ்சல் வாக்கு சீட்டு எண்ணிக்கைக்காக 47 எண்ணிக்கை மேற்பார்வையாளர்கள், 94 எண்ணிக்கை உதவியாளர்கள், 47 நுண் பார்வையாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். அனைத்து வாக்கு எண்ணிக்கை மையங்களிலும் 3 அடுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. மத்திய ஆயுதப்படை மற்றும் உள்ளூர் காவல்துறை பணியாளர்கள் போதுமான அளவில் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் வாக்கு எண்ணிக்கை மையங்களில் நடைபெறவுள்ள முன்னேற்பாடுகள் மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து தலைமை தேர்தல் அதிகாரி ஜிதாகர், மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் ஆகியோர் நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். அப்பொழுது வேட்பாளர்களின் முகவர்கள் மற்றும் வேட்பாளர்களால் தேர்வு செய்யப்பட்ட வாக்கு எண்ணிக்கை முகவர்களுக்கு தேர்தல் நடத்தும் அதிகாரிகளால் அனுமதி அட்டை வழங்கப்பட்டுள்ளது. அவர்கள் மட்டும் வாக்கு எண்ணிக்கை மையங்களில் அந்தந்த தொகுதி வாக்கு எண்ணப்படும் பொழுது அனுமதிக்கப்படுவர். இவர்களை தவிர தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட அனுமதி அட்டை வழங்கப்பட்டவர்களும் அனுமதிக்கப்படுவர். செய்தியாளர்கள், வேட்பாளர்களின் முகவர்கள் மற்றும் வாக்கு எண்ணிக்கை முகவர்கள் வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் இடத்திற்கு கைபேசி எடுத்து செல்ல தடை செய்யப்பட்டுள்ளது. கைபேசியை வாக்கு எண்ணிக்கை மையத்தில் அமைக்கப்பட்டுள்ள கைபேசி காப்பகத்தில் ஒப்படைக்க வேண்டும். பொதுமக்கள் இந்திய தேர்தல் ஆணையத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளம் மற்றும் ECINET செயலி வாயிலாக வாக்கு எண்ணிக்கை மற்றும் தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். மேலும் தேர்தல் முடிவுகளை https://results.eci.gov.in என்ற இணையதளத்தின் மூலமாகவும் பொதுமக்கள் அறிந்து கொள்ளலாம்.
ராஜஸ்தான் மாநிலத்தை சேர்ந்தவர் காஷ்மீர் குமார். இவர் சென்னையில் ஜிஎஸ்டி கண்காணிப்பாளராக உள்ளார். இவரது மகள் ஏஞ்சல் காங்கவி. இவர் புதுச்சேரி தனியார் கல்லூரியில் BBA 2ஆம் ஆண்டு படித்து வருகின்றார். இவர் தற்பொழுது புதுச்சேரி கதிர்காமம் மீனாட்சிப்பேட்டை பகுதியில் வாடகை வீட்டில் தனியாக வசித்து வருகின்றார். கிரிக்கெட் மீது அதீத ஆர்வம் கொண்ட ஏஞ்சல் காங்கவி புதுச்சேரி துத்திப்பட்டில் உள்ள கிரிக்கெட் அகாடமியில் சேர்ந்து விளையாடி வருகின்றார். இதனிடையே T20 போட்டிக்கான வீராங்கனை பட்டியலில் ஏஞ்சல் தேர்வாகவில்லை என கூறப்படுகின்றது. இதனால் மனமுடைந்து மிகவும் சோகத்தில் மூழ்கியிருந்த அவர் பின்னர் இயல்பு நிலைக்கு திரும்பியுள்ளார். மேலும் சமீப காலமாக கிரிக்கெட் விளையாட்டில் போதிய அளவு ஈடுபாடு இல்லாமல் தொடர்ந்து பயிற்சியின் போது தடுமாற்றம் அடைந்துள்ளார். இந்நிலையில் கிரிக்கெட் பயிற்சி முடித்துவிட்டு இரவு வீடு திரும்பிய ஏஞ்சல் காங்கவி சோகத்துடன் இருந்ததாக கூறப்படுகின்றது. பின்னர் ஏஞ்சல் தனது பயிற்சியாளர் கதிர்வேலுக்கு செல்போனில் தொடர்பு கொண்டுள்ளார். ஆனால் அவர் வேலை காரணமாக செல்போனை எடுக்கவில்லை என தெரிகின்றது. நீண்ட நேரம் கழித்து ஏஞ்சலுக்கு பயிற்சியாளர் கதிர்வேல் போன் செய்தபொழுது அவர் அழைப்பை ஏற்காத நிலையில் சிறிது நேரத்துக்கு பின் ஏஞ்சல் வசிக்கும் வீட்டிற்கு வந்துள்ளார். அப்பொழுது வீட்டிலிருந்து மின் விசிறியில் ஏஞ்சல் தூக்கில் தொங்கியபடி கிடந்த நிலையில் உடனடியாக வீட்டின் உரிமையாளர் துரைராஜ் உதவியுடன் கதவை உடைத்து ஏஞ்சலை மீட்டவர் கதிர்காமம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு சிகிச்சை பலனின்றி ஏஞ்சல் காங்கவி பரிதாபமாக உயிரிழந்தார். இதுகுறித்து வீட்டின் உரிமையாளரான துரைராஜ் கோரிமேடு தன்வந்திரி நகர் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டார்கள். அதன்படி ஏஞ்சல் காங்கவி வசித்த வீட்டை போலீசார் சோதனை செய்தபொழுது அவர் தற்கொலை செய்வதற்கு முன் கைப்பட எழுதி வைத்திருந்த உருக்கமான கடிதம் ஒன்று சிக்கியது. அதில் என் வாழ்க்கை இவ்வளவு நாள்தான் என்பது கடவுள் எழுதி வைத்தது. என் மரணத்திற்கு நான் தான் காரணம். வேறு யாரையும் குறை சொல்ல விரும்பவில்லை. அம்மா, அப்பா, மிஸ் யூ என ஆங்கிலத்தில் எழுதி வைத்திருந்தார். அவரது செல்போனை போலீசார் சோதனையிட முயன்றபொழுது அது லாக் செய்யப்பட்டிருந்தது. இதனால் அவரது தற்கொலைக்கான காரணம் குறித்து போலீசார் தொடர் விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன்படி தற்கொலைக்கு முன் பயிற்சியாளருக்கு தொலைபேசியில் ஏஞ்சல் தொடர்பு கொண்டதால் T20 போட்டிக்கு தேர்வாகாத விரக்தி மற்றும் பயிற்சிகளில் சரியாக விளையாடாமல் தடுமாறுவதால் இம்முடிவை எடுத்துள்ளாரா அல்லது பெற்றோர் தன்னுடன் இல்லையே என்ற வருத்தமா அல்லது வேறு ஏதேனும் காரணம் உள்ளதா என பல்வேறு கோணங்களில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுவை ஓங்கார ஆசிரமம் சார்பில் கடற்கரை காந்தி திடலில் 55ஆம் ஆண்டு சித்ரா பௌர்ணமி வெட்டவெள்ளி தியானம் நிகழ்ச்சி நேற்று இரவு நடைபெற்றது. இதில் மகா கைலாயத்தின் முதன்மை இயக்குநரும் ஓங்கார ஆசிரமத்தின் அறங்காவலர் விஜயராகவன் மகாபிரபு சுவாமி ஓங்காரானந்த ஆன்மீக அனுபவம் பற்றியும் வெட்டவெள்ளி தியான பயிற்சிகள் குறித்தும் சிறப்புரையற்றினார். ஆசிரமத்தின் அதிபர் கோடீஸ்வரனந்தா வரவேற்றார். ஆசிரமத்தின் அறங்காவலர் சுவாமி சத்வாத்மானந்தா வெட்டவெள்ளி தியானத்தின் சிறப்புகளை எடுத்துரைத்தார். சிதம்பரம் BSNL பொறியாளர் குருமூர்த்தி, சிதம்பரம் EGAMS மேல்நிலைப்பள்ளி முதல்வர் கல்யாணி குருமூர்த்தி ஆகியோர் வெட்டவெள்ளி தியானத்தின் அனுபவங்களை பகிர்ந்தனர். ஆசிரமத்தின் தொண்டர்கள் கருணாகரன், குரு மகாராஜ், ராஜமாதா, ஸ்ரீ பிரேமலதா தேவி, தங்கமுத்து, ராம்குமார் ஆகியோர் வெட்டவெளி தியானத்தின் நன்மைகளை எடுத்துரைத்தனர். ஓங்கார ஆசிரமத்தின் மகாதிபதி சுவாமி ஓங்காரானந்தா வெட்டவெள்ளி தியானம் செய்யும் முறைகளை பயிற்றுவித்தார். நிகழ்ச்சியில் பங்கேற்ற பொதுமக்கள் வெட்டவெள்ளி தியான பயிற்சி செய்தனர். இதில் கடற்கரைக்கு வந்திருந்த பொதுமக்கள் பலர் பங்கேற்றனர். முடிவில் ஆசிரம சட்ட ஆலோசகர் நீதிகுமார் நன்றி கூறினார். காரைக்காலில் உள்ள டாக்டர் எய்ம்ஸ் அகாடமி சார்பில் 2026ஆம் ஆண்டு நீட் தேர்வுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு இலவச நீட் பயிற்சி அளிக்கப்பட்டது. கடந்த ஆண்டு சோதனை முறையில் 5 மாணவர்களுக்கு மட்டும் நீட் பயிற்சி அளிக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது அதனை விரைவுபடுத்தி இந்த ஆண்டு 48 மாணவர்களுக்கு டாக்டர் எய்ம்ஸ் அகாடமி சார்பில் 40 நாட்கள் பயிற்சி முகாம் நடைபெற்றது. பயிற்சியில் பங்கேற்ற மாணவர்கள் அனைவருக்கும் சான்றிதழ்களை சட்டமன்ற உறுப்பினர் சந்திர பிரியங்கா வழங்கி மாணவர்களை வாழ்த்து பேசினார். நிகழ்ச்சியில் PSR கோல்ட் ஹவுஸ் இயக்குனர் பிரேம் ஆனந்த், ஹவுஸ் ஆஃப் நிலா CEO வெண்ணிலா ராமச்சந்திரன் ஆகியோர் மாணவர்களை ஊக்குவித்து பேசினர். எய்ம்ஸ் அகாடமி இயக்குனர் புவனேஸ்வரி நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைவருக்கும் நன்றி கூறினார். முன்னதாக தலைமை ஆசிரியர் சரவணன் வரவேற்புரை வழங்கினார். நிகழ்ச்சியினை ஆசிரியர் விஜயலட்சுமி தொகுத்து வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் நீட் பயிற்சி வகுப்பில் பங்கேற்ற மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டார்கள்.
புதுச்சேரி காவல்துறை சார்பில் ஒவ்வொரு சனிக்கிழமையும் அனைத்து காவல் நிலையங்களிலும் மக்கள் மன்றம் நடைபெற்று வருகின்றது. அந்த வகையில் இன்று அனைத்து காவல் நிலையங்களிலும் மக்கள் மன்றம் நடைபெற்றது. உதயஞ்சாலை காவல் நிலையத்தில் சீனியர் எஸ்பி கலைவாணன் தலைமையில் எஸ்பி ஸ்ருதி முன்னிலையில் இன்ஸ்பெக்டர்கள், சப் இன்ஸ்பெக்டர்கள் பொதுமக்களின் புகார்களை பெற்று நடவடிக்கை எடுத்தனர். இதேபோன்று காரைக்கால் எஸ்எஸ்பி லக்ஷ்மி சௌஜன்யா தலைமையில் எஸ்பி பழனிவேல் முன்னிலையில் கோட்டுச்சேரி காவல் நிலையத்திலும் மற்றும் எஸ்பி சுபம் சுந்தர் கோஷ் அனைத்து மகளிர் காவல் நிலையத்திலும் இன்ஸ்பெக்டர்கள், சப் இன்ஸ்பெக்டர்கள் கலந்து கொண்டு பொதுமக்களின் குறைகளை கேட்டு நடவடிக்கை எடுத்தனர். இதேபோல் சைபர் கிரைம் காவல் நிலையம், போக்குவரத்து காவல் நிலையங்களில் பொதுமக்களின் புகார்களை பெற்று நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இதேபோல் மாஹே, ஏனாம் பிராந்தியங்களிலும் உள்ள காவல் நிலையங்களில் மக்கள் குறைதீர்ப்பு முகாம் நடைபெற்றது. புதுச்சேரி பிராந்தியத்தில் நடைபெற்ற மக்கள் மன்றத்தில் 35 புகார்களை பொதுமக்களிடம் கேட்டறிந்து அதில் 17 புகார்களுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இன்று நடைபெற்ற குறைதீர்ப்பு கூட்டத்தை மொத்தம் 102 பொதுமக்கள் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகை மற்றும் ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை திருக்கோவில். இந்த திருக்கோவிலில் சித்திரை மாத பௌர்ணமி முன்னிட்டு ஸ்ரீ லலிதா மகாயாகம் நடைபெற்றது. தொடர்ந்து ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகைக்கு பால், தயிர், சந்தனம், திருநீர், திருமஞ்சனம், குங்குமம் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்கள் கொண்டு மகா அபிஷேகம் செய்யப்பட்டு தொடர்ந்து யாகசாலையில் வைக்கப்பட்ட கலச நீரால் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட உற்சவருக்கு சோடச தீப ஆராதனைகள் காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து வெண்பட்டில் அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதா மற்றும் நீலப்பட்டில் அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகைக்கு சகஸ்ரநாமம் பாடப்பட்டு மகா தீப ஆராதனை காட்டப்பட்டது. இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு லலிதாம்பிகை அம்மனை வழிபட்டு சென்றனர். இதற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகி மகேஸ்வர சாஸ்திரிகள் மற்றும் பக்தர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். சித்ரா பௌர்ணமியை ஒட்டி புதுச்சேரி மகா சமுத்திர ஆரத்தி சேவா சங்கம் சார்பில் சிறப்பு மகா சமுத்திர ஆரத்தி பூஜை கடற்கரை சாலை தலைமை செயலகம் எதிரில் நடைபெற்றது. இதையொட்டி நேற்று மாலை சிவவாத்தியங்கள் முழங்க நிகழ்ச்சி துவங்கியது. சுமங்கலி பெண்கள் அகல் விளக்கேற்றி கடல் அன்னைக்கு தீபம் காட்டினர். தொடர்ந்து மகா சமுத்திர ஆரத்தி நிகழ்ச்சி நடந்தது. இதில் சிறப்பு அழைப்பாளராக கவர்னர் கைலாஸ்நாதன் கலந்து கொண்டு வழிபட்டார். மாநில பாஜக தலைவர் ராமலிங்கம், செல்வம் எம்எல்ஏ மற்றும் இந்து முன்னணியினர், சங்க நிர்வாகிகள் மற்றும் திரளான பொதுமக்கள் பங்கேற்று வழிபட்டனர். செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம். ஆனந்தர் கோச்சிங் சென்டர். அன்பு மாணவ மாணவிகளை ஒரு நிமிடம் கவனியுங்கள். நமது ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியல் அண்ட் கோச்சிங் சென்டர், ஸ்கூல் ஃபார் பிரைவேட், fully air conditioned with smart classrooms. 8வது தேறியவர்கள் அல்லது 9வது தவறியவர்கள் நேரடியாக SSLC-யில் சேரலாம். +1 தவறியவர்கள் அல்லது தேறியவர்கள் நேரடியாக +2 சேரலாம். வகுப்புகள் முழு நாள் நடைபெறும். பள்ளிக்கே செல்லாமல் எங்களது முதலியார்பேட்டை ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியலில் பிரைவேட்டாக 10ஆம் வகுப்பு படித்த ஜே ஷாரன் கிரேஸ் என்ற மாணவி 486 மதிப்பெண் பெற்று புதுவை மற்றும் தமிழகத்தில் மாநிலத்திலேயே முதலிடத்தை பிடித்து சாதனை படைத்துள்ளார். ஸ்டேட் ஃபர்ஸ்ட். அதே போன்று பள்ளிக்கே செல்லாமல் எங்களது முதலியார்பேட்டை ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியலில் பிரைவேட்டாக 12ஆம் வகுப்பு படித்த எஸ் ஜாய் பர்லின் லூசியா என்ற மாணவி 1094 மதிப்பெண் பெற்று புதுவை மற்றும் தமிழகத்தில் 2ஆம் இடம், ஸ்டேட் செகண்ட் பெற்றுள்ளார். செப்பரேட் கிளாஸஸ் ஃபார் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். 12ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்பு தோல்வியா? இனி கவலை வேண்டாம். தோல்வியுற்ற பாடங்களில் வருகிற ஜூன் மாத தேர்வில் வெற்றி பெற
சிறந்த முறையில் பயிற்சி அளிக்கப்படுகிறது. பாப்புலர் சென்டர் ஃபார் சக்சஸ் சின்ஸ் 1989. கான்டாக்ட் VCC நாகராஜன். விவேகானந்தர் கோச்சிங் சென்டர் அண்ட் டியூட்டோரியல், வேளாளர் ஸ்ட்ரீட், முதலியார்பேட், பாண்டிச்சேரி 4. சம்மர் வெயில் காயுது, வேர்வையிலே உடல் நோவுது, கேள்வி ஏதும் கேட்காம ஏசி வாங்கி போடு. தனம் சேல் சென்டர் இருக்கு, கவலை உனக்கு எதுக்கு? மல்டி பிராண்ட் எல்லாம் சூப்பரான கெட்டப்பு, ஈஸியான EMI, நமக்கு விலையும் ரொம்ப குறைவா இருக்கு. கூலர், ஃப்ரிட்ஜ், வாஷர் எல்லாம் வேற லெவல் கோஸ் பம்பு. தனம் சேல் சென்டர் இருக்கு, சம்மர் டென்ஷன் எதுக்கு? தனம் சேல் சென்டர் இருக்கு, சம்மர் டென்ஷன் எதுக்கு? தனம்ல ஏசி வாங்கி சம்மரை சில் பண்ணுங்க. தனம் சேல் சென்டர், காமராஜ் சாலை, பாண்டிச்சேரி.